கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான பன்னீர் சீஸ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் போட்டு இந்த மாவை ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். அடுத்து வீட்டிலேயே நான் இன்றைக்கி பன்னீர் செஞ்சுருந்தேன். அதோட வீடியோ போன வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அந்த பன்னீரை கொஞ்சமாக துருவி போட்டுட்டு கொஞ்சமாக கேரட், அதுக்கப்புறம் சீஸையும் கொஞ்சமாக இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுடலாம். கொஞ்சமாக ஆரிகானோ சீசனிங் போட்டுட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீஸ் வச்சு மிக்ஸ் பண்ணாலே கொஞ்சம் இந்த மாதிரி பால் மாதிரி வந்துடும். இல்லைனா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்லெட் ஷேப்புக்கு பாலாக ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு தவா வச்சு அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உங்களோட பன்னீர் சீஸ் கட்லெட் பிடிச்சி வச்சதை எடுத்து இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். அதே மாதிரி டேப் பண்ணி வச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒன்று ஒன்றா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து தீஞ்சிரும். அதை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அதை நல்லா ரோஸ்ட் ஆனோன்னே எடுத்திங்கன்னா கட்லெட் ரெடி.